பொங்கல் வச்சாலும் வந்துச்சு அவன் என்ன பொங்கி அமிச்சிட்டான். முருக்க முருக்க ஐயா எங்க ஊர்ல நான் தான் நாட்டாம்காரு. நாட்டாம்காரு ஊர்ல எதனா ஒரு தகராறுனா நான் தான் பஞ்சாயத்து பண்ணுவேன். பஞ்சாயத்து பண்ணுவேன். பொங்கல் வந்துச்சு எல்லா ஏற்பாடும் நான் தான் செஞ்சேன். எல்லா ஏற்பாடும் செஞ்சீங்க. எங்க ஊர்ல ஒருத்தங்கிறான் பெரிய பணக்கார். ஆமா அவனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் குழந்தையா பிறக்கல. ஐயோ ஒண்ணு ஆண்டவங்க என்ன வேண்டிக்கிடி அங்க அன்னதானம் போட்டு ஏதோ அந்த அம்மா முழுவதும் ஆகி போச்சு. சைலான்ஸ் 3 மாசம் கருவாக்குறாங்க. 3 மாசம் கரு. ஆமா முழுவதுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அடின்னு சொல்லிட்டு பொங்கல் வந்துச்சு சாமி கும்பிட்டுன்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போறாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு தட்டனா எத்துக்குன்னு அங்கதான் நீ பொங்கல் ஆச்சா அவன் மாடு விட்டு போறான். ஆமா விட்டான கம்யூனிட்டி கவுரு கட்டு விடுவான்னு தானே கத்தரா விடுறானுங்க. அது இசத்துக்கு ஓட்டு மாட்டுக்கணும். இது ஒடையாச்சு பாரு. அந்தம்மா கோயிலுக்கு போனாங்களே அடின்னு பார்த்து சவு சாலை கட்டி போனோம். அந்த சவு சாலை காட்டணும் இந்த மாட்டுக்கு நாச்சு தெரியும். அந்தம்மா தொட்டு ஆரம்பிச்சிச்சு. அந்தம்மா ஓட மாடு ஓட அந்தம்மா ஓட ஒரே ஒரு முட்டு அவள் தான் அந்தம்மா போய் கவுந்தாச்சு. நாங்க பாரு 3 மாசம் கரு கழிஞ்சு போச்சு. பாவு எவ்வளவு கஷ்டப்பட்டு போலாம் கரு அது கழிஞ்சு போச்சு. உடனே வீட்டுக்காரர் ஓடியாந்தான் கேள்விப்பட்டு கவர்னாவ மாடு வச்சுருமா என் பொண்டாட்டி கரு கழிஞ்சு போச்சாடா அப்படின்னு சொல்லி நேரம் அந்த மாட்டை போனான். ஒரே வெட்டு காலை டேய் தமிழ் அந்த அம்மா நம்ம காலை ஒரே வெட்டி வெட்டான். மாட்டு காலை வெட்டான். மாட்டுக்காரன் சொன்னால நேரம் ஓடி அந்த பிஞ்சாயத்து வச்சுட்டான். என்ன தங்க விட்டு உக்கார வச்சாங்க. நாட்டாமக்காரி என் தலையை வைத்து பாரு. நான் பிஞ்சாயத்து சொல்லணும். உக்காண்ட மாடுகாரன் கத்தியதும் காட்டிங்கிறான். ஒழுங்கா சொல்றா பதிலுன்னு உடனே அவன் எடுத்து கத்தி காட்டான். ஒழுங்கா சொல்றா உக்கால தூக்கி விடணும். பொங்க நாள் ஆச்சு அவன் பிளாக்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறான். சாப்பிடாம மன்னிங்கிறான். பஞ்சாயத்து சொல்லணும் நியாயமா சொல்லணும் அப்படின்னு உக்காந்துட்டேன். சரி என்னப்பா பிரச்சனை? என் மாட்டை காலை அவன் வெட்டிட்டான் அதான் பிரச்சனைன்னா. உனக்கு என்னடான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி கரு கஞ்சி போச்சு அதான் எனக்கு பிரச்சனைன்னா. சரி முதல்ல யார் தப்பு பண்ணது? யார் தப்பு? நான் தான் மாட்டை வெட்டானே. நீ தானே மாட்டை வெட்டின. சரி என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது. அந்த மாட்டை நீ ஓட்டி போறேன் எத்தனை மாசம் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. 2 வருஷம் ஆனா விட பரவாயில்ல. அந்த மாடு காலு நல்லா ஆகணும். அப்ப இட்டு வந்து ஓட்டி போடான்னு அவன் ஓட்டி போ அந்த பக்கம் கட்டிட்டு வந்து நின்னுங்கிறான். உடனே இவன் பண்ணான் அதெல்லாம் கிடையாது. அவன் கட்டிட்டு வந்து சொல்லிங்கிறான் என் பொண்டாட்டி கரு கழிஞ்சு போச்சு. இதுக்கு பிரச்சனை சொல்லு. அவன் மாட்டு காலை நான் நல்லா ஆக்குறேன் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு. சரி பரவாயில்ல அவன் மாட்டை காலை நீ நல்லாக்க போற. உன் பொண்டாட்டி கரு கழிஞ்சுதே அவன் மாட்டனால. அதனால வாட மாட்டுக்காரான்னு என்னான்னு கேட்டான். டேய் என்ன பண்ண ஏது பண்ணும் உன் மாட்டால தான் அந்த அம்மா கரு கழிஞ்சு போச்சு. அதனால அந்த அம்மாவை நீ இட்டு போற. எத்தனை மாசம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த அம்மா 3 மாசம் கருவோடு இருக்கணும். அப்ப இட்டு வந்து விடுறான்னு அவ்வளவுதான் பாறான். அவன் போட வீட்டுக்காரன் தடி எடுத்து மாட்டிக்கிறான். ஒரு மாட்டுக்கும் மனிதனுக்கு வித்தியாசம் தெரியாது. பஞ்சாயத்து கரெக்டா பண்ணுங்க. பஞ்சாயத்து அவன் மாட்டுக்காரன் நல்லா போறான். இவன் பொண்டாட்டிக்காரன் விழுந்தாலும் கொடுக்கணும். மாட்டுக்காரன் நல்லா இருக்கான். அடுத்த மணி கரு கொடுக்கணும். யாருன்னா தெரியும். பஞ்சாயத்து நான் கரெக்டா பண்ண அவன் குச்சிட்டு அடிக்கிறாங்க. அடிக்காம விட்டு வச்சு அதை முதல் தவறு. நீ வேற ஏன் விட்டான்னு கேளு. உன்னை வந்து பார்க்க போறேன் நல்லா தான் விட்டானுங்க. இன்னும் விட்டுருக்க மாட்டானுங்க. சரி நீ வேற சரி பரவாயில்ல விடு. என்னது கூப்பிட்டா கற்பாவன் ஒரு வெண்ணமணி இருட்டா அவ்வளவு 2 கல்வளை பெற்றான். அடபாயில சாமாத்துங்க. அதாவது கவியரசு சரி எனது மகளோ கனிமொழி நல்ல பேர் வச்சிருக்கா. 20 அயல்நாடு சண்டை பிள்ளைகள் ஐயோ வந்து கொண்டிருக்கிறாங்க. நீ வராங்களா? எவன் சொல்ல கூடாது. பொங்கலுக்கு முன்னாடியே வந்துக்கறல்ல. பொங்கலாம் முடிஞ்சு போச்சு. வந்து என்ன பண்ண போறாங்க? நானும் பொங்கல் நான் கால்ல விட்டு துட்டு வாங்குவேன். ஆமா எல்லாரும் ரெடியா இருக்காங்க. கால்ல நம்ம நாட்டு ராஜராஜ தளபதி இருந்தார்.
ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி பாத்துங்களத்தான். ஏன் ஏமாத்துறாங்க பாரு அந்த அம்மா ஏமாத்துறாங்க பத்தியா ஒரே ஒரு மனைவின்றாங்க ஏற்கனவே 3 செத்து பாச்சு நாலாவது ஸ்டெப்பினி என்னடா எங்க வேலை போல பழகு தள்ளி விட்டுக்கிறாங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறே? பின்ன அவர் பாரு தாத்தா மேரிக்கிறாரு நீ என்ன அறியாது பொண்ணு மேரிக்கிறா ஏங்க என்ன பண்ண கேட்டாங்களா? அப்ப இல்லங்க நாலாம் தாரம் நான் ஒரே ஒரு யாராச்சி இதுல வேற நகை வேற ஒட்டியான பாரு எந்த போச்சு ஏண்டா இருக்குது போடுறோம் ஆமா போடுவீங்க. எவனை ஏமாத்துந்தோ பூவென்ற முழுத்தாகி ஆமா நாரென்ற ஈரெழுத்து கலந்து எஸ் பூ மாலை என்ற 3 எழுத்தாகி of course கழுத்தென்ற 4 எழுத்து கலந்து oh my god திருமணம் என்ற 5 எழுத்தால் எச்சக்கப்பட்டு முதல் இரவென்ற 6 எழுத்தால் சங்கமாகி குடும்பம் வாழ்வு என்ற 7 எழுத்தால் நாம் இணைந்து இன்பம் என்றும் என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் சேய் தகப்பு 9 எழுத்தால் ஒன்று கலந்து இனி பல்லாண்டு காலம் வாழ்கிறது. அப்படியே ஆகட்டாத்தா. இவ்வளோ பணிவு ஐயோ எஜமா இவ்வளோ பணிவு நான் எங்கேயுமே பார்க்கலங்க அருமையான பணிவுங்க அம்மா தப்பா நினைக்காத எங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது ஒரு 3 மாசம் இங்க இது மொழி எதுனா வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா சும்மா வந்தேன்னா போதும் ஏன்னா எனக்கு துட்டு டிமாண்ட் ஆகுது ஆமா கரண்ட் வேற ஏறி தருவானாங்க அம்மா அனுப்பிச்சா போதும் ஏன்னா கல்யாணம் நடக்க போகுது நான் விருந்துலாம் தேங்காய் நிறைய போடுவேன் நான் ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் தேங்காய் பருப்பி இது அதுன்னு கல்யாணத்துக்கு போடுவேன் அதனால தேங்காய் திருவுற மிஷின் ரிப்பேர் ஆகுது இந்த அம்மா அனுப்பிச்சுன்னா வாயை திறக்க வச்சு சொல்லி ஏண்டா மகாராணிய தேங்காய் திரு ஆனா தமிழுங்க வாயை திறக்க சொல்லி எப்படி இருக்குது பாருங்க நாட்டு மகாராணி இப்பதான் அந்த ஆபரேஷன் கம்பி வச்சு கட்டுறாங்க கட்ட வேண்டியதானே இப்படியே நீக்கி நிக்குது கட்டி விடா கற்பகம் என்னங்க தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்.